வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்ரியம். குருவே துணை. இந்த புனிதமான நல்ல நாளிலே இன்று இணைய வழியில் இணைந்து நாம் சிந்திப்பதற்காக நமக்கு உறுதுணையாக இருந்த நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மேலும் ஆழியாறு அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய இந்த நிகழ்வில் இணைந்திருக்கும் இந்த இணைப்பில் இணைய அரும் செயல் செய்து கொண்டிருக்கும் ஐடி நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மேலும் இன்றைய நிகழ்வில் இந்த இணைய வழியில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய ஆத்மாக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம நல்ல ஒரு என்னை அறிமுகப்படுத்திய சுசிலாமா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். 1955 ஆண்டு மகரிஷி அவர்கள் இயற்றிய கவியை சொல்லி ஆரம்பித்தார்கள். என்னையும் அறிமுகப்படுத்தினார்கள். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, தியானம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் உளவியல் நன்மைகள் அண்டு உடல் வினை இயல் நன்மைகள் என்பதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதாவதுங்க, நம்ம நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி இந்த உளவியல் தன்மையை பற்றி சொல்வதற்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதை சார்ந்த ஒரு நிகழ்வை நான் சொல்றேன். மனிதன் ஒரு மாபெரும் மகத்துவமானவன். மனிதன் ஒரு மாபெரும் மகத்துவமானவன் இல்லைங்களா? இந்த இந்த சிந்தனையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நான் குருவை முதல்ல வணங்கிக்கணும். குருவை வணங்கி கொண்டு பின்னர் ஆரம்பிக்கிறேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பேரும் அதமடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பேரும் அதமடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வை நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறையருளும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கட்டும்.
என்னை யான் அறிய வேண்ட இறைவா ஏன் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய்ச் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக மகிழ்ச்சி. மனிதன் மிக மகத்தானவன், மாபெரும் மகத்தானவன் என்று பெரியோர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த மகத்தானவன் ஏன் பல சூழ்நிலைகளால அன்றாட நிகழ்வுகளில தன்னுடைய சத்தியத்திலிருந்து விலகிடுறாங்க? ஏன் இந்த நிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒண்ணு எதிர்பார்ப்பு, இன்னொன்னு துக்கம், இன்னொன்னு வருத்தம். இந்த ரீசன்னால பல நிலைகள்ல அவன் இந்த மகத்தான நிலையில இருந்து விலகி இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னாக்க, நம்ம பிறரோட கம்பேர் பண்ணவே வேண்டாம். பிறரோட எந்த நிலையிலையுமே, எந்த நிலை என்று சொல்லும் பொழுது உருவத்துல அவங்க இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, இவ்வளவு உயரமா இருக்கிறாங்க அப்படின்றதுல கம்பேர் பண்ணவே வேண்டாம். குணத்திலையும் அதே மாதிரிதான். இன்னொன்னு செல்வத்திலையும், மிகப்பெரிய செல்வந்தரை பார்த்து சிலர் ஏன் நம்ம இந்த நிலையில இருக்கிறோம் என்றும் அந்த நிலையிலேயே நம்ம பிறரோட நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். சமுதாய அந்தஸ்துல, புகழில, இந்த எல்லாத்துலயுமே, உருவத்துல, குணத்துல, செல்வத்துல, சமுதாய அந்தஸ்துல, இன்னொன்னு புகழ்ல, இதுல எல்லாமே நம்ம இத என்ன செய்யறோம், பிறரை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த ஒப்பீடு என்பதே நமக்குள்ளார வேண்டாம். என்ன வளம் இந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், இல்லைங்களா? நம்ம பாரத நாடுல என்ன வளம் இல்லை? இயற்கை வளம் இல்லையா? எவ்வளவு அற்புதமான இயற்கை வளம் எல்லாம் இங்க இருக்குது. சீதோஷ்ண நிலையில எல்லாம் அற்புதமான நிலையில இங்க இருக்கிறதுனாலதான் பல மகான்கள் வெளிநாட்டுல இருந்து, சீனால இருந்து போகிறோம். அகஸ்தியர் எல்லாருமே எங்க இருந்து வந்தவங்க? எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. அகஸ்டின் என்பவர் தான் அகஸ்தியரா இருக்கிறாரு, இல்லையா? அப்போ அத்தனை வெளிநாட்டுல இருந்தவங்க எல்லாமே கூட நம்ம இயற்கை வளத்தை பார்த்து, இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளத்தை பார்த்துதான் இங்க அந்த மகான்கள் தான் இறை உணர்வு பெற்றார்கள். அதற்கான சீதோஷ்ண நிலை இங்க இருக்குது, இல்லையா? அந்த இயற்கை வளம் நம்ம இடத்துல இருக்குது. அறிவின் வளம் நம்ம ஊர்ல தாங்க இருக்குது, இங்கேதான் இருக்குது, இல்லையா? இந்த கூகுள் பிச்சை, கூகுளை கண்டுபிடிச்சவரே பிச்சை அப்படின்றவர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, மிகப்பெரிய இப்ப 100 இஸ்ரோல இருந்து 100 ராக்கெட்கள் வரைக்கும் மேல விண்வெளிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, சதம் அடிச்சிருக்கிறாங்க. கிரிக்கெட்ல சதம் அடிக்கிறதா பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது மட்டும் இல்ல, அந்த ராக்கெட் அனுப்புறதுலயும் பாத்தீங்கன்னாக்க அதுலயும் சதம் அடிச்சிருக்கிறோம். அப்ப அறிவின் வளமும் இங்க நிறைய இருக்குது. விஞ்ஞான வளம், எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி நம்ம நாட்டுல நடந்திருக்குது. இந்த எல்லா வளமும் நம்ம இருக்கும் பொழுது செல்வம் மட்டும் ஏன் பாத்தீங்க அப்படின்னாக்க என்ன செஞ்சுட்டு இருக்க, செல்வ வளம் மட்டும் சுற்றி கொண்டேதான் இருக்கும், ஒரு இடத்துல இருக்காதுங்க. என்ன செய்யும், ஒரு இடத்துல வற்றியும் போயிருக்கும், இன்னொரு இடத்துல என்ன செய்யும், குவிந்து கிடக்கும். அந்த நிலையில முன்னாள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க வளம் மிகுந்தவர்கள் வளம் செல்வ வளம் குன்றியவர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன இருக்குது அப்படின்னாக்க அந்த நிலை மாறி இந்த கலியுகம் தோன்றி கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் ஆக்கிவிட்டதாக பெரியோர்கள் சொல்றாங்க. அந்த நிலை இப்போதைக்கு இல்லை. ஆனாலும் எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல நாம இருக்கிறோம். சூரியன் எதை எதிர்பார்த்து தன்னுடைய ஒளி கிரகணங்களை நம்ம பூமியில விளை வைக்கிறான்? ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, இல்லைங்களா? எவ்வளவு எதிர்பார்ப்பு, எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த உலகிற்கு பல நன்மைகளை அளித்துக் கொண்டிருக்கிறது நமது சூரியன். அதே போலதான் இந்த பூமி பொறுமை மிக்கது. எவ்வளவுதான் மிதிச்சாலும், எவ்வளவுதான் தோண்டி எடுத்தாலும், போர் போட்டு தோண்டி எடுத்தாலும் அது பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெருமையா இருக்குது. அதே போல காற்று நம் மூக்கின் வழியா உள்ள போகுது, பல நன்மைகளை நம்ம உடலில செஞ்சுட்டு வேண்டாததையெல்லாம் வெளிக்காற்று மூலமாக வெளியேற்றுது, இல்லையா? இப்ப தவம் பண்ணும்போது கூட தவம் பயிலாத அன்பர்கள் மூச்சு காற்றை கவனிக்கவும் என்று சொல்லி நடத்தணும், இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு இந்த மூக்கில் உள்சென்று வெளிவரக்கூடிய அந்த காற்று எவ்வளவு நன்மை செய்யுது. நீரும் நம்ம உடலிலே எப்படி பூமியில 78% அதாவது 3/4%
நீர் தான் சூழ்ந்திருக்கிறது. அந்த அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலும் என்பது போல நம்ம உடலிலேயும் இந்த இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த இரத்தமும் நம்ம மனித குலத்துக்கு எவ்வளவு தேவையானது. அதே போல நெருப்பு தீப்பந்தத்தை எவ்வளவுதான் கீழ் நோக்கி பிடித்தாலும் அது மேல் நோக்கியே தான் அந்த பிழம்பை வெளிக்கொணரும் இல்லையா, மேல் நோக்கியே இருக்குது இல்லையா. அப்போ இத்தனையும் பாத்தீங்க அப்படின்னாக்க, டு யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ நோ இட். நாம எப்படி இருக்கணும், நாம எப்படி இருக்கணும்? நாம மனிதன் மிகவும் மகத்தானவர்கள் இல்லையா. இயற்கை தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுத்ததுதான் இந்த மனித பிறவி என்று மகரிஷி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. சூரியனை விட நீ மகத்தானவன், சந்திரனை விட நீ மகத்தானவன், ஏன் இறைவனை விட நீ மகத்தானவன் என்று சொல்லி இருக்கிறாங்க. நம்ம குழந்தை பருவத்துல இருந்தோமே, அந்த நிலை இனி வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகான முகம், எவ்வளவு துருதுருன்னு கண்கள் இருக்கும். அந்த இளமை மீண்டும் வருமா? அந்த குழந்தை பருவம் இனி வருமா? அழகு அது இனி வருமா? ஆரோக்கியம் முன்பு இருந்த துள்ளி இந்த மாடிப்பட்டியில ஏறும்போது ரெண்டு ரெண்டு படியா ஏறி போயிடுவோம், இறங்கும் பொழுது ரெண்டு படியே தாண்டி வருவோம். இந்த வயசுல, வயதானவங்களை தான் சொன்னேன், இன்னும் சின்ன குழந்தைங்க அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு ரெண்டு படியா தாண்டி ஏறியும் இறங்கியும் அப்படி துள்ளி ஓடக்கூடிய அந்த ஆரோக்கியம் இனி வருமா? அன்றைக்கு இருந்த அந்த இளம்பெயர்ந்த இருந்த செல்வாக்கு சென்றது இனிமே மீளாது இல்லைங்களா. அதனால இதெல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய தனித்தன்மையில நாம் திருப்தி கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். நம்மளுடைய தனித்தன்மையில முக்கியமான இருக்கணும். நாம வாங்குறோமே நம்ம வீட்டு உபயோக பொருட்களான மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்குறோம். இதுக்கு வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது இல்லையா. வாரண்டி இருக்குது, இத்தனை வருடம் வாரண்டி, இத்தனை வருடம் கேரண்டி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம உடலுக்கு எத்தனை வருடம் கேரண்டி இருக்குது, வாரண்டி இருக்குது? அந்த கேரண்டி வாரண்டி சொல்ல முடியுமா? நிச்சயமாக நம்ம உடலுக்கு கேரண்டி வாரண்டி கொடுக்க கூடாது. யார் கையில இருக்குது அப்படின்னாக்க, கம்பெனி கையில இல்ல, நம்ம கையில தான் இருக்குதுங்க. நம்ம கையில தான் இருக்குது. இப்ப நம்ம சொந்த வீட்டுல வசிக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். நம்ம சொந்த வீட்டுல நாம் குடியிருக்கும் போது நம்ம வீட்டை எவ்வளவு அழகா பராமரிச்சிருப்போம் இல்லையா. கிச்சன்ல ஒரு ஆயில் கூட இல்லாம அந்த சுவரை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி டாய்லெட்ல கொஞ்சம் கூட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு அந்த டாய்லெட்டை கூட நல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்போம். இதே நம்ம வீட்டையே வாடகைக்கு விட்டோம்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமான நிலையில எல்லாம் வச்சுட்டு தான் போறாங்க. இது என்ன, நம்ம ஒரு நாள் போக போற வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராமரிப்பு என்பது கம்மியா போயிருதுங்க. நம்ம உடல் சொந்த வீடா வாடகை வீடா? நம்ம உடல் சொந்த வீடா வாடகை வீடா? இந்த நம்ம உடல் சொந்த வீடா இருக்கிறதுனாலதான் அதை சரியாக நம்ம பராமரிக்கணும் என்று சொல்வதற்காகத்தான் வர்றேன். இறைநிலையில இருந்து அந்த வேகமும் விவேகமும், ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு மகரிஷி சொல்வாங்க. ஃபோர்ஸ் என்ற வேகம், கான்சியஸ் என்ற விவேகம் என்ற இரண்டும் இணைந்துதான் தன்மாற்றம் பெற்று நாம மனிதனாக வந்திருக்கின்றோம். நாம கட்டிய வீடுதான் இந்த உடல். அப்ப இந்த சொந்த வீட்டை எப்படி பராமரிக்கணும்? இப்ப பாயிண்ட்டுக்கு வந்தாச்சா? அதுதான் நாம இந்த உளவியல் ரீதியாகவும் உடல் வினையியல் ரீதியாகவும் நாம என்ன செய்ய போறோம்? நம்ம உடலை நாம பாதுகாக்க போறோம். அதற்கான தத்துவம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. அப்போ நம்ம உடல் ரீதியா உளவியல் ரீதியாக பல இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையிலங்க நிறைய பேரு, நேத்து கூட ஒரு பொண்ணு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கிறேன், அதனால எனக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கிறது, அழகான குழந்தை அழகான கணவர் இருந்தும் எனக்கு உளவியல் ரீதியாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட என்னோட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்றது அப்படி நானும் பல வழிகளில சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரே என்ன, என்கிட்ட பேசுனா கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்குது அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. நான் சொன்னேன், உடனே நல்லா தவம் பண்ணுமா, குழந்தைகிட்ட சந்தோஷமா இரு, கணவனை நல்லா பார்த்துக்க, முதல்ல நீ இப்ப அவங்க டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாடத்துல நீ மனதை ஒன்றிட்ட அப்படின்னு சொன்னாக்க உனக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க என்னன்னு சொல்றது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில
அதாவது வேக வேக வேகமா வாழ்க்கையில ஓட வேண்டியது இருக்கு. காலையில எந்திரிச்சோமா, வேக வேகமா காலை சாப்பாடு, மதிய உணவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேகமா வேலைக்கு போயிட்டு, இன்னைக்கு சண்டே, அதனால எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஃப்ரீயா இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த டிவி நிகழ்ச்சிகளிலேயும் ஒன்றி இருக்கலாம் இல்லையா? அது இல்லாம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த காலகட்டத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, பலவிதமான பிரச்சனை மக்கள் மூழ்கிறாங்க. அதனால ஆம், உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து இந்த 9 மைய தவம் என்பதை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 9 மைய தவத்துல நமக்கு வந்து மூலாதாரத்துல ஆரம்பிச்சு சுத்த வெளி வரைக்கும் நம்ம போறோம் இல்லையா? இப்ப இந்த மூலாதாரத்துல ஆரம்பிச்சு சுத்தவெளி வரைக்கும் போறோம். ஆனா அந்த மூலாதாரம் என்ற நிலையில இருக்கும் பொழுது அங்கே இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு, முதல்ல மூலாதாரத்துல இருக்கிறோம், அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு வர்றோம். மணிப்பூரகம் 9 மைய தவம் எடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்னை, துரியம் போயிட்டு அதுக்கப்புறமா பேரியக்க களத்துக்கு போயிட்டு சுத்த வெளியோட ஒன்றோம் இல்லையா? அப்ப எங்க இருந்து நாம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம உடலிலே இருக்கக்கூடிய இந்த மூலாதாரத்துல இருந்துதான் நம்மளுடைய இந்த தவத்தை தொடங்குறோம். அந்த மூலாதாரத்துல நடக்கக்கூடிய உளவியல் தன்மை, உடல் வினையியல் தன்மைகள் என்ன அப்படின்றத நான் இனிமே சொல்றேன். ஆனா நம்ம இயக்கம் ஸ்கை யோகா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று சொல்றோம். நம்ம வேதாத்ரி மகரிஷி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், மூலாதாரத்திலிருந்து ஏற்கனவே உணர்ந்த உணர்வாளர்கள், பேராசிரியர்கள் என்ன செய்யறாங்க, அன்பர்களுக்கு மூலாதாரத்துல தொட்டு முதுகந்தண்டின் வழியாக கொண்டு வந்து இந்த அறிவின் மையமான புருவ மையத்துக்கு கொண்டு வந்து உணர்த்திடுறாங்க. மகரிஷி இருக்கும் காலகட்டத்திலேயே நான் கேட்டேன், மகரிஷி இடையில இத்தனை மையங்கள் இருக்கிறதே, இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்க அறிவின் மையமான புருவ மையத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறீங்க? ஏன்னா இடையில இருக்கக்கூடிய அதாவது மையங்களை எல்லாம் தாண்டி என்ன செய்யறாரு, இந்த புருவ மத்தியில கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்றாரு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை உணர்வதற்கு முன்னாள் காலங்களில் எல்லாமே மகான்கள் இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் பூண்டு காட்டுல போய் தனியா இருந்து அந்த மூலாதாரத்திற்கு என ஒரு மந்திரம் இருக்கிறது, அதற்கு என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது, அதை எண்ணி வாசியோகம் மூச்சு பயிற்சி பண்ணி அந்த குண்டலினி சக்தியை அந்த இடத்துல மூலாதாரத்துல உணர்வதற்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகும். மூலாதாரத்துல மட்டும் அந்த இயக்கத்தை உணர்வதற்கு 2 வருடங்கள் ஆகும். அதற்கப்புறம் அங்கு இருந்து அந்த மூலாதாரத்துல உணர்ந்த அந்த சக்தியை மேலும் கொண்டு வருவதற்கு சுவாதிஷ்டானத்துக்கு வருவாங்க. சுவாதிஷ்டானம் என்பது தொப்புளுக்கு 4 இன்ச்சு கீழே அந்த இடத்துல உணர்வதற்கு, அதற்கும் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க வாசியோகம் அண்ட் மந்த்ரா சாண்டிங், அதற்குன்னு ஒரு தெய்வ உருவத்தை வழிபாட்டு செய்வாங்க, தேவதைகளை கொண்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதற்கு சுவாதிஷ்டானத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 வருடம் ஆகுங்க. சுவாதிஷ்டானத்துல இருந்து மணிப்பூரகம் வர்றதுக்கு, அங்க வர்றதுக்கு அதுக்கும் ஒரு வாசியோகம் பண்ணி அதுக்கும் ஒரு மந்திர உச்சாடனம் பண்ணி அங்க இடத்துல கொண்டு வர்றதுக்கு ஒரு 2 வருட காலம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அநாகதத்துக்கு வருவாங்க. அந்த அநாகதம் வருவதற்கும் இதே மாதிரிதான் வாசியோகம் அண்டு மந்திர உச்சாடனங்கள் பண்ணி அதற்குன்னு ஒரு உருவ வழிபாட்டை பண்ணி இங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷுப்தி என்ற தொண்டை மையத்துக்கு வந்து அதுக்கு அப்புறம் தாங்க இந்த ஆக்னிக்கே வருவாங்க. இப்ப நம்ம மன்றங்களிலே ஆன்மீக பயிற்சி நடக்குது இல்லைங்களா? 12 நாள் பயிற்சி கொடுக்குறோம், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுக்குறோம். 12 நாள் பயிற்சியில 12 நாள் நீங்க தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்றோம். அந்த 12 நாள் தொடர்ந்து வரணும்னு சொல்லும் பொழுதே அதுலயே ஏகப்பட்ட ஆப்சென்ட் ஆயிரும். ஒரு 4-5 நாள் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. ஆனா முன்னாடி காலத்துல பாருங்க, இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க. மூலாதாரத்துல இருந்து நம் உயிராற்றலை உருவமத்திக்கு கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார்கள் முன்னாள் மகான்கள். ஆனா இப்ப நம்ம மகரிஷி வேதாத்ரி என்ன செய்யறாருங்க, சிம்பிளிஃபையா நமக்கு கொண்டு வந்து அறிவின் மையமான பூர்வ மையத்துக்கு மூலாதாரத்துல இருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. எப்போ? பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உணர்த்திடுறாரு நம்மளுக்கு.
அப்படி உணர்ந்த பின்னாடி அதுக்கப்புறமா பின்னாடி நமக்கு வந்து மூன்றாம் நிலை அகத்தவள் தான் 9 மைய தவமே கொடுக்குறாங்க. இவ்வளவு சிம்பிளா அந்த மூலாதார இயக்கத்துல இருந்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்த மகான் இந்த இடையில இருக்கக்கூடிய அத்தனை சக்ராசுக்குமே என்னென்ன உளவியல் தன்மைகள் இருக்கிறது என்பதையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை பத்தி தான் நம்ம கேட்க போறோம், பார்க்க போறோம். இன்னைக்கு கேள்வி பதில் நிறைய இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் உளவியல் தன்மையை நான் கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுறேன். மூலாதாரம் என்பதை நம்ம மூலாதார தவத்தை என்ன சொல்றோம் அப்படின்னாக்க சாந்தி தவம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூலாதார தவத்துல இதுல சிலர் நிறைய என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க மேல 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 போக, அதாவது ஆக்கினை, துரியம், பேரிய காக்கலாம், துரியாதீத தவம் பண்ணாதான் சிறப்பு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மூலாதாரம் எவ்வளவு அற்புதமான இடம் தெரியுங்களா? ஒரு ஆலயத்துக்கு எவ்வளவு மூலஸ்தானம் ரொம்ப முக்கியமோ, ஒரு ஆலயத்துல கருவறை என்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம உடலிலே இருக்கக்கூடிய இந்த மூலாதார மையம் என்பது. இங்கே இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கருமையம் தூய்மை அடைகிறது. ஏற்கனவே செய்யக்கூடிய சஞ்சித கர்மம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் எல்லாம் இருக்கும். இப்ப அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய கருவறைய, அந்த மூலஸ்தானத்தை கழுவி தொடச்சு எல்லாம் சுத்தம் பண்ணலாம். இந்த நம்ம உடலிலே இருக்கக்கூடிய இந்த கருமையத்தை எப்படி சுத்தம் பண்றது? எப்படி சுத்தம் பண்றது? தியானத்தின் மூலமாகத்தான் அதை சுத்தம் செய்ய முடியும். அதனாலதான் அந்த மூலாதாரம் என்பது மிக 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 அற்புதமான தவம். சாந்தி தவம் என்பது வெள்ளிக்கிழமை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தியானத்தை வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணும் பொழுது மிக அற்புதமான பல நல்ல நல்ல பலன்களை கொடுக்குது. இந்த பால் சுரப்பியான இருப்பிடமாகிய இந்த ஜீவ வித்து குழம்பான இந்த மூலாதாரம், லைஃப் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் இது. உடல் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? மூலாதாரத்தை வந்து செக்ஸுவல் கிளாண்டுன்னு சொல்றோம், சுவாதிஷ்டானத்தை அட்ரினல் கிளாண்ட், மணிப்பூரகத்தை பேங்க்ரியாஸ், அப்புறம் அநாகதத்தை தைமஸ் கிளாண்ட், அப்புறம் விசுக்திய தைராய்டு கிளாண்ட், ஆக்னைய பிட்யூட்டரி கிளாண்ட், துரியத்தை பீனியல் கிளாண்ட் அப்படின்ற 7 மையங்கள் இருக்குது. இது எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னாக்க முதுகந்தண்டுல இருக்குதுங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பார்மரா நீங்க நினைச்சுக்கோங்க. நம்ம இல்லங்களுக்கு நம்ம மின்சாரம் எப்படி வருது அப்படின்னாக்கா ஒரு டிரான்ஸ்பார்மர்ல இருந்து வயர் மூலமாக நம்ம இல்லங்களுக்கு வருது. அந்த டிரான்ஸ்பார்ம்ல ஏதாவது பழுது ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஒரு மையத்துல பழுது ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு மையம் அதை வந்து என்ன செய்யும்? அதை ஏற்றுக்கொண்டு இயக்க வைக்கும். அப்ப அந்த மின்சார கம்பம் டிரான்ஸ்பார்மர் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுமே சிறப்பாக இருக்கும். ஆகையினால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த தவங்களை நாம மேற்கொள்ள வேண்டும். இதை பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஹார்மோன்ஸ் நல்ல நம்ம உடலிலே சுரக்கும். பல நன்மைகள் நமக்கு இதுல கிடைக்குது. இப்ப மூலாதாரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய உளவியல், இப்ப தவ முறையில மூலாதாரத்துல இருந்து உயிர் சக்திய நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க அதை இயக்குறோம். அந்த மூலாதாரத்தை இயக்கும் போது நமக்கு உளவியல் தன்மை, அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு அப்படின்னு நான் சொல்றேன். என்னென்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, இது மூலாதாரத்தில் தவம் இருக்கும் பொழுது புவியியல் மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு கிடைக்கும். இது மண்ணுக்கான மையம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலாதாரம் மண்ணுக்கான மையம் என்பதனால புவியியல் மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு நமக்கு பெருகும். தவ சக்தியை உடல் சக்தியாக மாற்றும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்வோம், பாடி பெயின் அல்லது ஃபீவர் இல்ல ஹெட்ஏக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க சாந்தி தவம் இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்ற நண்பர்கள்ட்ட சொல்றோம் இல்லையா? வாரம் ஒரு நாள் நீங்க சாந்தி தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். இன்னொன்னு என்ன கிடைக்குது தெரியுங்களா? இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மூலாதாரத்துல கிடைக்குது. உடலில உயிரினுடைய இயக்கம் சீராகுது. அதனாலதான் என்ன செய்யறோம்? உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றி மாற்றி பயன் தரக்கூடியது. இதனால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அநேக நற்பலன்கள் என்பது மூலாதாரத்துல கிடைக்குதுங்க. மூலாதாரத்துல உடலியல் தன்மைகளை என்னன்னு பார்க்கலாம். உளவியல் தன்மை நான் இப்ப சொன்னேன். உடலியல் தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த இடத்துலதான் என்ன இருக்குது? பெண்களுக்கான ஓவரி இருக்குது, ஆண்களுக்கான டெஸ்டிஸ் இருக்குது, பிராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது, செமினல் வெசில்ஸ் எல்லாம் இருக்குது, வித்து பைகள் எல்லாம் இருக்குது. அதனால இந்த சுரக்கக்கூடிய இந்த இடத்துல பாலுணர்வு நாட்டம், முதுமையில் அமைதி மற்றும் அமைதியின்மை, தூக்கமின்மை போன்றவற்றை இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுது.
அதே மாதிரி இந்த ஓவரி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, வெள்ளை நிறமான ஆல்மண்ட் மனம் போல, ஆல்மண்ட் ஃப்ரூட் போல இந்த வடிவத்துல இடுப்பெலும்பு பக்கத்துல இந்த 2 ஓவரிஸ் எல்லாம் இருக்குதுங்க. இந்த வளர்ச்சி அடையும் பொழுது இந்த ஓவரி என்பது ஹார்மோன் உற்பத்தி செய்து ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அப்படின்ற அந்த திரவத்தை என்ன செய்து சுரக்குது. இது நார்மலா இருப்பதற்கும் மெனோபாஸ் நார்மலா ஆறதுக்கும் இந்த மூலாதாரம் என்பது சரி செய்யுது நமக்கு. இன்னொன்னு ஆண் வித்தகம் என்ற டெஸ்டிஸ்க்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, இதுலயும் இந்த டெஸ்டிரோஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து ஆண்களுக்கு சுரக்குது என்றதுதான் இந்த உடல் வினையியல் தன்மைகள் அப்படின்றது. செமினல் வெசிகிள் மற்றும் புராஸ்டேட் கிளாண்டு மூலம் இந்த திரவம் சுரக்குது. இதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன் அளவு என்ன செய்யணும் அப்படின்னாக்க 25 வயது முதல் 35 வயது வரை அதிகமாகவும் 47 வயதுக்கு பின்பு படிப்படியா குறைய தொடங்கும். அதுல குழந்தை உற்பத்திக்கான தன்மை என்ன செய்யும், குறைஞ்சிரும். அதான் சொல்றாங்க இல்லைங்களா, 45 வயசுக்கு பிறகு வந்து குழந்தை பிறப்பு என்பது கடுமை கொஞ்சம் சிரமமானது என்று சொல்றாங்க. இப்ப மூலாதாரத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டோம். சுவாதிஷ்டானத்தை பத்தி உளவியல் தன்மைகளை பார்ப்போம். சுவாதிஷ்டானம் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, தொப்புளுக்கு 4 இன்ச்சு கீழே தான் சுவாதிஷ்டான மையம். இது நீருக்கான மையம். இதனுடைய உளவியல் தன்மைகள் என்று பார்க்கும் பொழுது புலன்களுக்கு அப்பாலான அறிவு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்பது கிடைக்கும். அதாவது கொஞ்சம் நீங்க பயப்படாதீங்க, மரணம் அடைந்தவர்களின் ஆவிகளுடன் தொடர்பும் தொற்றுதலும் தாக்குதலும் நேரக்கூடும் என்று சொல்றாங்க. இந்த இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த தீய செயல்களை செய்யறவங்க வந்து சுவாதிஷ்டானத்துல இருந்து தான் அதை செய்வாங்களாம். ஆவிகளோட தொடர்பு வேண்டும் என்றாலும் இந்த இதைத்தான் உபயோகிப்பாங்க அப்படின்னு முன்னாடி சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம 9 மைய தியானத்துல சுவாதிஷ்டானத்துக்கு கொஞ்சம் கம்மியான டைமை கொடுக்குறோம். பாலுணர்வு தூண்டுதல் சித்துக்கள் ஏற்படுகிறது மிக சிறிய நேரமே இதுல இருக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டாங்க. அதனால வந்து இதுதான் இதனுடைய உளவியல் தன்மைகள். சுவாதிஷ்டானத்தினுடைய உடல் வினையியல் தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, கார்டெக்ஸ் அப்படின்ற செல் வந்து பாதிக்கப்பட்டு ஹார்மோன் சுரப்பு தடைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க தோல்ல நிறம் மாறிடும், இரத்த சோகை ஏற்பட்டுரும், தளர்ந்த தசை ஏற்படும், குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படும், எடை குறையும், தலை சுற்றல் நோய் ஏற்படும். இவற்றை சரியான முறையில் பாதுகாத்து வந்தால் சுறுசுறுப்பு தைரியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். கூர்மையான அறிவு போன்றதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த பித்த நீர் என்பது சுரப்பது வந்து அதிகமாகிறது. இந்த இடத்துல நாம தியானம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கும். சிறுநீரகத்தின் மேல் புறத்துல விரல் நுனியை விட சின்னதா 3 கொம்பு போல தொப்பி போல இருக்கும். இதுதான் பித்த நீர் உற்பத்தியை சீரமைக்கும், ரத்த ஓட்டத்தை சீரமைக்கக்கூடிய தன்மை எல்லாம் இதுல தாங்க இருக்குது, சுவாதிஷ்டானத்துல இருக்குது. சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து மணிப்பூரகத்துக்கு போவோம். அடுத்த மையமான மணிப்பூரகத்துக்கு போறோம். மணிப்பூரகம் என்பது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, தொப்புள் மையமே தான் மணிப்பூரகம். இந்த இது வந்து பஞ்சபூதத்துல நெருப்புக்கான மையங்க. பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணும். புலன்களுக்கு அப்பாலான அறிவு நமக்கு கிடைக்கும். பிறர் எண்ணத்தை அப்படியே தெரிந்து கொள்ளுதல், கிளாவியோனஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளார்வோயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குது இல்ல, பிறருடைய எண்ணத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு படத்துல விவேக் சொல்லுவார் இல்லைங்களா, யானை சாரி நாய் பூனை இதெல்லாம் அது நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பிறரோட மனதில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். மணிப்பூர தியானத்துல இதை பண்ணி நம்ம பிறர் மனதுல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம் எண்ணத்தை பிறர் எண்ணம் போல பிறர் மனத்தில் உதிக்க செய்தல், டெலிபதி அப்படின்றது இதுல இயங்கும், மணிப்புரகத்துல இருந்து இயங்கும். பல துன்பங்களை எதிர்கொள்ள ஏதுவாகும். அத்துறையில அறிவை செலுத்துவது நல்லது. மகான்களின் ஆவிகளோட மனதிற்கு தொடர்பு கிடைக்கும். சூக்கும பயணத்திற்கு ஏற்ற உரிய இடம் இது. ஆஸ்ட்ரல் டிராவல் 1995 வேதாத்திரி மகரிஷி எங்களுக்கு வந்து சூக்கும பயணம் கூடு விட்டு கூடுவாயும் வித்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து பலர் பல தீய முறையில அதை உபயோகப்படுத்தினதுனால அந்த 95 அதை நிப்பாட்டிட்டாங்க. அப்பெல்லாம் நான் எங்க அம்மா அப்பா எனக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் இந்த சூக்கும பயணத்தை அனுபவிச்சுட்டு வந்து எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து 95 எடுத்துக்கிட்டேன். மணிப்புரகத்திலேயே நைட்டு வந்து சாமிஜி சொல்லிட்டு போயிடுவாங்க, மணிப்புரகத்திலேயே நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை 2 மணிக்கு சாமிஜியே வந்து சூக்கும பயணத்தை நம்ம ஆன்மாவை அப்படியே பிரிச்சு கொண்டு போய் அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பயிற்சி அது. சூக்ம பயிற்சிக்கு ஏற்ற இடம் இது.
போதிய வெப்பத்தை கூட்டிக் கொள்ளவும் சரி செய்து கொள்ளவும் ரத்த அழுத்தத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதும் இந்த இடம் தான், மணிப்புரகம் தான். இப்ப ஹில் ஸ்டேஷனுக்கு போறீங்கன்னு வைங்க, அதாவது சிம்லா, குலு மணாலி இதெல்லாம் போறீங்கன்னு வைங்க. நாங்க டார்ஜிலிங் போயிருந்தோம். அங்க போயிருந்ததுக்கு அப்புறம் பயங்கர சில்னஸ். நாங்க அதை நம்ம பாடியை அதனுடைய டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு மணிப்பூரக தியானம் பண்ணணும். சரியா போச்சு. அந்த குளிரை நம்ம உடல் ஏத்துக்குச்சு. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காகத்தானே இந்த தியானம் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம உணர்ந்து பார்க்கணும் இல்லைங்களா? உணர்வு ஒன்றுதாங்க மனிதனுடைய தனித்தன்மை. உணரணும். பிறர் ஒத்தாசையும் ஆதரவும் கிடைக்கிறது, தூர தரிசனமும் சித்துக்களும் இதுக்கு கைகூடும் என்று உளவியல் தன்மைகள் எடுத்துக்கூறுதுங்க. உடல் வினைகள் தன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வயிற்று பகுதியில என்னென்னலாம் உறுப்புகள் இருக்கிறதோ அது எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? சரியாகும். செரிமானம் என்பது ஏற்படும். கணையம் சரியா இயங்கி குளுக்கோஸை நல்ல சீரமைச்சு கொண்டு வரும். என்ன சொல்றோம், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மணிப்பூரத்துல தியானம் பண்ணும் பொழுது இன்சுலின் சீராக சுரக்கும் பொழுது இந்த மணிப்பூரகம் சீராக இயங்குச்சு அப்படின்னாக்க இன்சுலின் சீராக இயங்கி ரத்த சர்க்கரை நோயை சரிப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். இளமையிலிருந்தே பண்ணும் பொழுது நாங்க இப்ப இந்த ஸ்கூல்ல ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டோங்க. ஒரே இதைத்தான் நான் சொல்லுவேன், பெற்றோர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னா நமக்கு வரும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இப்பத இருந்தே நீங்க இந்த தியானத்தை பண்ணுனீங்க அப்படின்னாக்க கட்டாயமா உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் என்பது வரவே வராது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்க, ஏங்க இருக்கீங்க, சர்க்கரை நோய் வந்துச்சு அப்படின்னாக்க நரம்பு மண்டலம் பாதிச்சு போயிருது, கண்கள் பாதிச்சு போயிருது. அந்த காலில் லேசா ஒரு புண்ணு வந்துச்சு அப்படின்னாக்க அது அப்படியே இந்த கேரட்ல ஒரு சின்ன பகுதி அழுகுச்சுனாக்க உள்ளுக்குள்ள அப்படியே போய் அழுகி போயிருது பாத்தீங்களா? அதே மாதிரி அந்த காலில் பெருவிரல்ல அடிபட்டது, பெருவிரல்ல புண்ணு வந்தது அப்படியே உள்ளுக்குள்ளாரவே அழுகி போய் மொத்த காலமே எடுத்துடுறாங்க. இவ்வளவு அவஸ்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியா நம்ம மணிப்புரதம் பண்ணுவோம், எளிமையா இந்த நோயெல்லாம் வராமல் நாம தடுக்குவோம். ஓகேங்களா? அதனால இந்த சீரமைப்பை சரியா வர்றதுக்கு மணிப்புரகம் உபயோகமாகுது. அநாகதம் நான் உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த அளவுக்கு உங்களோட எல்லாமே இந்த இணையத்தோட இணைந்து பேசுறேன், இன்னும் பல மீட்டிங்ல நான் பேசுறேன் அப்படின்னாக்க அதற்கு முக்கிய காரணம் எனக்கு நடத்தின பேராசிரியர்கள் முந்தையெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். மற்றவங்ககிட்ட வெளியில போகவே ரொம்ப சங்கடமா இருக்கும், மற்றவங்ககிட்ட பேசும் பொழுதே ரொம்ப சங்கடப்படுவேன். ஆனா இந்த அநாகத தியானம் பண்ணி பண்ணி கொஞ்சம் என்னிடையே இருந்த அச்சம் நீங்கியது. அச்சத்தை தவிர்த்து தைரியத்தை கொடுத்து என்னை இந்த உச்சநிலைக்கு கொண்டு வந்தது இந்த அநாகதம் தான் என்று பெருமையோட நான் சொல்லிக்கிறேன். இந்த இணைப்புல இணைந்திருக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்க, எனக்கு ரொம்ப மீட்டிங்ல பேச பயமா இருக்குது, இல்ல வெளியில போக பயமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா அநாகத தியானம் பண்ணுங்க. அநாகத தியானம் பண்ணும் பொழுது அந்த நெஞ்சு குழியில 4 விரற்கடை பக்கத்துல இந்த லேசா பிரஸ் பண்ணினீங்கன்னாக்க ஒரு பஞ்சு போல ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் தான் அநாகதம். மனோதிடம் நல்லா கிடைக்கும், செயல் ஆர்வம் கிடைக்குங்க. நல்ல நிறைய எழுதணும். உண்மையில நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன், என்னை அறிமுகப்படுத்தினாங்களே அம்மா, விருதுகள் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, நினைச்சு கூட நான் பார்த்தது இல்லைங்க. இத்தனை விருதுகள் வாங்கிடுவோம், இந்த புக்கெல்லாம் இவ்வளவு எழுதுவோம் அப்படின்னா நினைச்சு பார்க்கல. எதனால வந்தது? இந்த தியானம் பண்ணிதான் செயலிலே ஆர்வம் எனக்கு கூடியது, மனதில் உள்ள வளங்களை வெளிக்கொண்டு வந்தது. அதனாலதான் இந்த தியானம் எல்லாம் நமக்கு யூஸ் ஆச்சு. மனோதிடம், செயலார்வம், தைரியம், நம்பிக்கை, நம்மளுடைய திறமை நம்மகிட்ட இருந்து வெளிப்படும். புலன்களுக்கு அப்பாலான அறிவு, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் இங்கேயும் நமக்கு கிடைக்குது. தொலைவில் உணர்தல், எண்ணத்தை அறிதல், இன்ட்யூஷன் என்பது நமக்கு நல்லா கிடைக்கும். உள்ளிருந்து பேசுவதுக்குரியன கண்டுபிடித்தல், ஆர்வம், ஊக்கம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பயம் போயிடும், கோழைத்தனம் போயிடும், தாழ்வு மனப்பான்மை போயிடும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குதுங்க, அது வேண்டாம். நம்ம உயர்வாகவே நாம பார்ப்போம், நான் நல்லாவே வருவேன் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோடய நாம இருப்போம். எண்ணங்களை ஆராய ஊக்கமும், சரியான முடிவை தீர்மானம் செய்யவும் நுட்பமும், அம்முடிவை செயலுக்கு கொண்டு வரும். ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற ஒரு ஆராய்றீங்க, அந்த ஆராய்ச்சியின் வழியாக உங்களுடைய செயலை கொண்டு செல்வதற்கும் அந்த மன உறுதியும் திறமையும் எதுல இருந்து வருது அப்படின்னாக்க இந்த அநாகத தியானத்தினால மட்டும்தாங்க வருது. அநாகத தியானம் தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். தைமஸ் கிளாண்ட் என்பது நமக்கு பெரும்பாலும் அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, இருதயம் இருக்குது அண்டு நுரையீரல் இருக்குது. ஒரு அன்பரே இந்த அநாகத தியானம் பண்ணி இந்த இருதயத்துல இருக்கக்கூடிய அடைப்பை கூட நீக்குவதை சரிப்படுத்தி கொண்டார் என்று எனக்கு கடிதம் மூலமாகவும் தெரிவிச்சாரு, இன்னொன்னு அலைபேசி மூலமாக எனக்கு தெரிவிச்சாருங்க. அப்போ இந்த தைமஸ் கிளாண்ட்ல
என்ன அப்படின்னாக்க ஒரு சின்ன தீப்பெட்டி அளவுல தான் இருக்குது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சான் இதெல்லாம் வந்து தொற்று வராம புற்றுநோய் வராமலும் இதுல இருந்து உடலியல் தன்மை நமக்கு கிடைக்குது. லிம்போசைட்டிஸ் அப்படின்ற செல்கள் முதிர்ச்சி அடைய இந்த சுரப்பி தான் காரணமா இருக்குதுங்க. அதாவது நோய் எதிர்ப்பு காவலனாகவும் இருப்பது இந்த அநாகதம் கூட தான். மன அழுத்தம், கவலை அதிகமானால் இந்த சுரப்பி தனது அளவில் மூன்றில் ஒரு பங்காக சுருங்கிரும் தன்மை உடையது. நல்லா கவனிச்சு பாருங்க. மன அழுத்தம், கவலை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யும்? இந்த சுரப்பி சுருங்கிடும். அதனால அதுல இருந்து சுரக்கக்கூடிய தைமோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்காம போயிடும். இந்த தியானம் பண்ணும் பொழுது தைமோசின் நல்லா சுரக்கும். ஆனா 50 வயதுக்கு பின்னாடி இந்த தைமோசின் என்பது சுரப்பு கம்மியாயிடும். அது கம்மியாகிறதுனாலதான் இந்த நாம அநாகத தியானம் ஒண்ணு இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போறோமா, செலவழிக்கிறோமா, காசு செலவு பண்றோமா, எதுவுமே இல்லை, நேரம் செலவு இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறோம்? இந்த அநாகத தியானம் பண்றோம். இத்தனை உளவியல் ரீதியான நன்மைகளும் உடலியல் ரீதியான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த தைராய்டு, அதாவது கொரோனா பீரியட்ல, லாக்டவுன் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தும் பொழுது அவங்களுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, இந்த நுரையீரல் தொற்று தானே வந்தது. இந்த நுரையீரல் சீராக இயங்குவதற்காக நீங்க அநாகத தியானம் பண்ணுங்க, அநாகத தியானம் பண்ணுங்கன்னு தான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். நாங்களும் அநாகத தியானத்திலே தான் இருந்தோம். அப்ப நுரையீரல் பாதிக்காம நல்லா இருந்தது. அடுத்தது விஷுப்திங்க. கண்டம், இந்த இடம் பெண்களுக்கே உரியது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நிறைய வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்திருக்குது பெண்களுக்கு. அதனால இர்ரெகுலர் பீரியட், குழந்தையின்மை என்ற நோய் வருது. இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த விஷுப்தி. இது வந்து விண்ணுக்கான மையம். தொண்டை முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். உணவு கொள்ளல் குறையும். சாப்பாடு ஓவரா அதிகமா இல்லாம உணவு கொள்ளல் குறையும். ஆனா உடல்ல சக்தி குறையாதுங்க. உணவு குறைஞ்சாலும் உடல்ல எனர்ஜி நல்லா இருக்கும். விண்ணை பற்றிய ஆராய்ச்சி நமக்கு நல்லா தெளிவா கிடைக்கும். பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள் மனதிற்கு எளிதாக புலப்படும். பேராதார அறிவோடு அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், வேதாத்ரி மகரிஷி இந்த விஷுப்தியில இருந்தே அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கான்சியஸ் அத்தனையும் ஈர்த்து கொடுத்து நமக்கெல்லாம் கொடுத்தாரு. சாமிஜிட்ட வெளிநாட்டுல ஒருத்தர் கேட்டாரு, சாமிஜி இன் விச் யூனிவர்சிட்டி யூ ஹவ் ஸ்டடிட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சாமிஜி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஐ ஆம் ஸ்டடிட் இன் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்ல இருந்து நான் ஈர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது சாமிஜியால மட்டும்தான் முடியுமானாக்கா சாமிஜியே சொல்றாரு, ஏன் என்னால முடியறது உங்களுக்கு முடியாதா? நீங்களும் அதை செஞ்சு பாருங்க அப்படின்றாரு. அப்ப அந்த யூனிவர்சலோட கான்சியஸ் நமக்கு கிடைக்கும். அறிவுக்கு நுண் இயக்கம் கிடைக்கும். அதாவது சட்டில் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற இது நமக்கு கிடைக்கும். உயிராற்றல் செலவாறது அளவு குறையும். மன நிறைவு, மேக்னானிமிட்டி, தகைமை என்பது நமக்கு கிடைக்கும். விரிந்த மனதோடு தாராள மனப்பான்மை, எல்லை கட்டிய உணர்விலிருந்து மன விரிவு, விடுதலை அப்படின்றது நிறைய கிடைக்கும். இதற்கு வந்து இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸுங்க. பவர் ஹவுஸ், ஆற்றல் நிலையம் நம்ம உடலுக்கு. அது வந்து இளம் சிவப்பு நிறமா இந்த இடத்துல இருக்குது. இது மிடற்று பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம் அதை வந்து பாதுகாக்குது. இன்னொன்னு ஹைப்போதலமஸ் இதெல்லாம் வர்றது விபத்துல சந்திக்கக்கூடிய நேரம் இருக்கும் பாத்தீங்களா? விபத்துகளை சந்திக்க நேரிடும் போது இது அதிகமா சுரக்கும். அதனால அயோடின் சத்து குறைவாக உள்ள உணவை சாப்பிட்டால் உடலின் எடை கூடுவதோடு இரத்த நாளம் பெரிதாகி சுவாச குழாயை அழித்துவிடும். இதெல்லாம் வராம இருப்பதற்கு இந்த விஷுப்தி, தைராய்டு, பேரதைராய்டு வராம இந்த விஷுப்தியை வந்து நம்மை பாதுகாக்குது. மேலும் இதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஆக்கினை இருக்குது. அற்புதமான இடம். அறிவின் மையமான பூர்வ மையம். மாஸ்டர் ஆஃப் ஆல் எண்டோக்ரின் கிளான்ஸ், எல்லா நாளமிலா சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பியான ஆக்கினை சுரப்பி. இதைத்தான் என்ன சொல்றாங்க? காசி. இதுதான் வாரணாசிங்க. வாரணாசியில் இருந்தால் முக்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம வாரணாசியில் இருந்தால் முக்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவல்ல. இந்த வாரணாசி என்பது வருணா என்றால் உருவம், நாசி என்றால் மூக்கு, இந்த மூன்றும் இணையக்கூடிய இடம். திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய இது. இதிலே நீராடினாலே போதும், இதிலே நாம நினைத்தாலே போதும், கும்பமேளாவில நம்ம மூழ்கி எழுந்த ஒரு பலனும் இதுல கிடைக்கும். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த இடம். இதுல வந்து குங்குமம் வைத்தால் மிகச்சிறப்பு. மஞ்சளுடன் கலந்து இந்த அந்த இயற்கை முறையில தயாரித்த அந்த குங்குமத்தை தினசரி நாம இந்த இடத்துல தொட்டு வைக்கும் பொழுது என்ன செய்யுதுனாக்க இந்த பிட்யூட்டரி இயங்குது.
மஞ்சளினால் ஆன குங்குமத்தை வைத்தால் சூரிய கதிர்களை ஈர்த்து நம்ம உடலுக்கு உள்ள அனுப்பக்கூடிய இடம் இதுதாங்க. இந்த ஆக்கினை என்பது மிக அற்புதமான இடம். ஆன்மீக உணர்வுக்கு திருப்புமுனை, பொருள் கவர்ச்சி நீங்கும், விரும்பிய நல்ல வழியில நாம நடக்கக்கூடிய திறமை நமக்கு கிடைக்கும். சில இடங்களுக்கு போகும்போதே ஆக்னை நல்ல அழுத்தமா நமக்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க நிச்சயமாக சிறப்பாக நமக்கு கிடைக்கும். புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும், ஓர்மை நிலை நமக்கு கிடைக்கும், மனம் ஆல்பா நிலைக்கு வரும். பிட்யூட்டரி ஒரு அற்புதமான தலைமை சுரப்பி, மாஸ்டர் கிளாண்டு, கண்டக்டர் ஆஃப் டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாளமிலா சுரப்பி நடத்துனர் வேற இந்த ஆக்னை என்பது. அதனால இந்த இந்த 2 இதழ் தான் இதுக்கு இருக்குதுங்க. ஆகினைக்கு 2 இதழ் இருக்கிறது. இதுக்கு அப்புறம் போனோம் அப்படின்னாக்க துரியம், தலை உச்சி. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்று யோகியர்கள் வர்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த என்ன செய்யுமா, ஒவ்வொரு மையத்துக்கும் இதழ்கள் இருக்கிறது. ஒவ்வொரு இதழ்களும் இப்படி கவிழ்ந்துதான் இருக்கும். தியானம் பண்ணும் பொழுது அது விரிந்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நம்ம உடலுக்கு அனுப்பக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த தலை உச்சி தாங்க. இந்த உச்சியில இருந்து நம்ம ஆற்றலை எல்லாம், பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இதுங்க, துரியம் தான். இந்த துரியம் நடு மனதில வெளிப்போடு இருக்கவும், எண்ண பதிவுகள் பழக்கத்தாலும் சூழ்நிலை எழுச்சி பெறாமல் பழிச்சியல் புரியாம இருப்பதற்கும் நம்மை பாதுகாக்குது. இந்த இடத்துல நாம தியானம் பண்ணும் பொழுது நமது உயரிய எண்ணம் பல பேர் உள்ளத்துல பிரதிபலிக்கலாம். எல்லாரோடையும் வாழ்த்தக்கூடிய தன்மையை எங்க இருந்து வாழ்த்துறோம்? நம்ம துரியத்துல இருந்து தான் வாழ்த்துறோம். இன்னொன்னு, தற்சோதனை எந்த இடத்துல இருந்து பண்றோம்? துரியத்துல இருந்து தான் பண்றோம். நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இது ஃபீனியல் கிளாண்ட் ஒரு கூம்பு வடிவில தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னாக்க 21, அதாவது நல்ல ஒரு சகஸ்ராதாரம் என்று சொல்றாங்க பாத்தீங்களா, 1000 இதழ்கள் தாமரை என்று சொல்றோம். 12 ராசிகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த உச்சிக்கு இருக்கிறது. அதாவது குளிர்காலங்கள்ல நீண்ட நேரங்கள்ல மெலட்டோனின் என்ற சுரப்பி இந்த இடத்துல சுரக்கும். காலநிலைக்கு ஏற்றபடி இந்த இடத்துல நம்ம இந்த இயக்கத்தை சீரமைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த தியானம் எல்லாம் பண்ணும் பொழுது, இப்ப நான் சொன்னேனே, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க விளங்கி கொண்டீங்க அப்படின்றத நீங்க உங்களுடைய கேள்விகள் மூலமாக நான் தெரிந்து கொள்வேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மூலாதாரத்தில இருந்து துரியம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாளமிலா சுரப்பிகளின் மூலமாக நாம் ஒவ்வொரு அதாவது கிளாண்டையும் சக்கராசையும் இயங்க வைத்து உடலிலே மூளையிலே நடக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களை நல்ல முறையில மாற்றி நம் உடலுக்கு ஏற்ற மாதிரி. ஏன் அப்படின்னாக்க, நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, மன அழுத்தம் என்பது இப்ப நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு செரட்டோனின் என்ற சுரப்பி சுரக்க வேண்டும். செரட்டோனின், மெலட்டோனின், டோபோமைன் அப்படின்ற சுரப்பிகள் சுரக்கணும். அப்படி சுரக்கல அப்படின்னு சொன்னாதான் செரட்டோனின் கலந்த மாத்திரைகளை அலோபதி மருந்துகளாக கொடுக்குறாங்க அலோபதி டாக்டர்ஸ். இதை விட ஹோமியோபதியில நல்ல மருந்துகள் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் எடுத்துக்காம இயற்கையாகவே எப்படி இன்சுலின் நாம வெளியில ஊசியா போடாம மாத்திரையா போடாம நம்ம மணிப்பூரகத்துல தியானம் பண்ணி இயற்கையாகவே இன்சுலினை சுரக்க வைக்கிறோமோ, அதே போல நம்ம மன அழுத்தத்திலிருந்து நம்மை நாம் நீக்கிக் நம்மை அதுல இருந்து மீள்வதற்கு எது உபயோகமாக இருக்கிறது அப்படின்னாக்க, இந்த தியானங்கள் 9 மைய தியானம் என்று சொல்றோம். உடலிலே இருக்கக்கூடியது 7 மையம். இந்த 7 மையத்தை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த பிரபஞ்சத்துக்கு நாம விரிஞ்சு போயிடுறோம். எல்லையில்லா இந்த பேரியக்க களத்தோட என்ன செய்றீங்க, விஸ்வரூப நிலையில விரிஞ்சு போயிடுறோம். அப்படியே அந்த பேரியக்க மண்டலத்தோட அப்படியே கலந்து இருந்தோம் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஆற்றலை அத்தனையும் நம்ம இருத்துக்கலாம். அதையும் தாண்டி என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இந்த ஈர்த்து கொள்ள முடியும். அதையும் தாண்டி சுத்த வெளியோட ஒன்றி போயிடுறோம். எதுவுமே இல்லை, சுத்தமா ஆயிரும். அங்க போய் நாம என்ன செஞ்சிடறோங்க, சுத்தமா முழுமையான மனிதனாக. அதை என்ன சொல்றாங்க, மெய்ப்பொருள் என்று சொல்றோம். இந்த உடலை என்ன சொல்றோம், மெய் என்று தானே சொல்றோம். இதுவும் மெய், இந்த ஆன்மா மெய், இந்த உடலுக்குள்ளாராக இருக்கக்கூடிய ஆன்மா மெய், அந்த சுத்த வெளியும் மெய். இந்த மெய் அந்த மெய்யோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த
மெய்யில இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் நாம உணர்ந்து கொள்ளலாம். அதைத்தான் ஆதி என்று சொல்றோம், அனாதி என்று சொல்றோம். அனாதி என்றால் அதற்கு அப்பா அம்மா இல்ல, பூரணம், அதுதான் முழுமை, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் அந்த ஆதிக்கு சமமான நிலையிலே நாம செல்லும் பொழுது அதுதான் சமாதி நிலை. இந்த நிலைக்கு சித்தர்கள் விழிப்போட இருந்து அதற்கு போயிடுறாங்க. அந்த சமாதி நிலைக்கு அதை உறைவதற்கு எது உதவியாக இருக்கிறது என்றால், இந்த சுத்த வெளியோடு ஒன்று இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடணும். அந்த நிலைக்கு நாம நிறை நிலையோ நாம போகணும். உறைந்து உறைந்து அந்த நிலையோட ஒன்று இருக்கணும். சுத்த வெளியோடு உறைந்து கரைந்து போனோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழிச்செயல் பதிவுகள் அனைத்தும் என்ன செய்யுங்க, நீங்கிவிடும். நம்ம ஆன்மா தூய்மை பெறும். ஆன்ம தூய்மைக்காகத்தான் நம்ம மனவளக்கலையே வந்திருக்கிறோம். மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையுமே நம்ம ஆண்மை தூய்மைக்காகத்தான். நம்மளுடைய செல்கள் பூரிப்ப, அதாவது செல்கள் எல்லாம் பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் எல்லாம் உற்பத்தி ஆவதற்கு உடற்பயிற்சி ஒரு உறுதுணையாக இருக்கிறது, காயகல்பம் ஒரு உறுதுணையாக இருக்கிறது, மற்றும் இந்த தியானங்கள் உறுதுணையாக இருக்கிறது. ஆகையினாலதான் இந்த தியானத்தை பண்ணி நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம உளவியல் ரீதியாகவும் நமக்கு மாற்றம் கிடைக்கும், உடல் வினையியல் ரீதியாகவும் மாற்றம் என்பது கிடைக்கும் என்பதனாலதான் இன்னைக்கு நாம் இந்த தத்துவத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். நேரம் 11:50 ஆயிடுச்சு. இது இனிமேல் கேள்வி பதில் செஷனுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இதை இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி மகரிஷியினுடைய கவியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலிருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுக்கும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நமக்கு துணை நிற்கட்டும். பயமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய், உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் விளங்குக மேலோங்குக, உலகெங்கும் மக்கள் மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நமக்கு துணை நிற்கட்டும் என்று கூறி, இணைந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கலாம். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக TS ராஜாராம் ஐயா பழவந்தாங்கலிலிருந்து, ஐயா நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கலிருந்து பேசுறேம்மா. இன்னைக்கு செய்தி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு பெண் பேராசிரியர் கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். யூஸ்வலாக பேராசிரியர் 10 நிமிஷம் பேசுவாங்க, அப்புறம் நண்பர்கள் பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு என் கருத்துரையை படுத்தி இன்னைக்கு பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் இனிமேல் வர காலங்களில் பெண் பேராசிரியர் பேசுறங்கிற வாழ்த்துக்கள். நன்றிமா. இந்த தலைப்பு ரொம்ப அருமையானது, நல்லா டீப்பாக பேசுனீங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று இப்போ நீங்கள் நாளமில்லா சிறப்புகளை பற்றி பேசுறீங்க, அதில் ரொம்ப மையத்தவம் வருதுன்னு சொன்னீங்க. என் சந்தேகம் என்னன்னா, இப்போ நாளமில்லா சுரப்பில சுரக்கக்கூடிய அந்த என்சைம் நாளம் இல்லாமல் அப்படியே எப்படி விடுறது? அப்போ அது தண்டு வடத்திலேயே ஒழுகிடுமா? அது எப்படி? இது அந்த நாளமிலா சுரப்பிகள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம சொன்ன ஒவ்வொரு இடமும் இருக்கு பாத்தீங்களா? மூலாதாரம், இந்த சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த இடத்துல சுரக்கக்கூடிய சுரப்பி வழியாக இந்த நாளம் உள்ள சுரப்பிகள் இந்த பிளட் சர்க்குலேஷன் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனா இந்த என்சைம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த நாளம் இல்லா சுரப்பிகள் மூலமா தான் இது போகுதுங்க. சித்தர்கள் சொன்னபடி அந்த மாதிரிதான் சொல்லி இருக்கிறாங்க. நாளமிலா சுரப்பிகள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இல்ல என் கேள்வி என்னன்னா, அதுல இருந்து வரக்கூடிய என்சைம் அப்படியே ஒழுகிடுமாங்கிறேன். ப்ராப்ளமும் கிடையாது. ஆமா ஆமா. சரிம்மா, கேக்குதுங்களா? ஐயா வாழ்க வளமுடன். அம்மா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும்.
நாளமில்லா சுரப்பிகள் இயங்கிட்டு தான் இருக்கும். நம்ம அது மேல மனதை வைக்கும் போது இன்னும் சிறப்பாக இயங்கும். அதுதான் அங்க சூட்சுமங்கய்யா. ஓ ஓகேம்மா, இப்ப புரியுது. இப்ப clear ஆயிடுச்சு. ஓகே 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 வாழ்க ஓகே. வளமுடன். சரிம்மா, அது அடுத்த அதாங்க ம். தவம் பண்ணும் போது தானங்க அந்தந்த சுரப்பிகள் சுரக்கும். ஆ இப்ப நான் குறிப்பா சொன்னது எதனாலனாக்கா இன்சுலின் வந்து மணிப்பூரகத்துல இருக்கும் பொழுது சுரக்குது. ஆ அந்த இடத்துல நினைவு வைக்கும் போது அந்த சுரப்பிகள் சுரக்கும். என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது ஓகே ஓகே. சுரக்கும். சரிம்மா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரெண்டாவது கேள்வி, இப்போ வந்து துரியம் வந்து அந்த பீனியல் கிளாண்ட் வந்து பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய ஆற்றல் கூடயும் சொன்னீங்க. அப்ப அது வந்து 12 ராசிகள்லேருந்து எல்லா ஆற்றலையும் இழுக்கும் பொழுது, அப்ப நம்ம ஏன் வந்து பேரிக்க மண்டலம் சுத்து வழிக்கு போறோம்? அதுலயே பண்ணி முடிச்சிடக்கூடாதா? ஆனா முடிக்கிறது எங்க முடிக்கிறோம் தெரியுங்களா? எல்லா முடியுது. தியானமும் முடிக்கும் பொழுது துரியத்துல வந்துதான் முடிக்கிறோம். ஆமா. எல்லாத்துக்கும் போறோம். ஆனா ம். அந்த நிலையில இருக்கிறது என்பது இன்னொரு நிலைங்க. சுத்த வெளியில ம். இருக்கும் பொழுது அந்த நிலையில மன அலைச்சூழலை குறைப்பதற்காகத்தான் நம்ம சுத்தவெளிக்கு போறோம். ஓ ஓ எதனால சுத்தவெளிக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ம். 4 மன அலைச்சூழல் சொல்றோம் இல்லைங்களா, பீட்டா, ம். ஆல்பா, தீட்டா, டெல்டா. இந்த ம். டெல்டா மனநிலைக்கு போறதுக்கு சுத்தவெளிக்கு போனதுக்கு தான் உங்களுக்கு டெல்டா நிலைக்கு போகும். ஓ இத துரியத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆல்பா நிலையில தான் இருப்பீங்க. அப்ப ஓகே மன அலைச்சூழலை மிக மிக நுண்ணிய நிலைக்கு போறதுக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னாக்க, அதனாலதான் இந்த சுத்தவெளிக்கு போறோம். ஓகே ஆனா ஓகே. ஆற்றலை இங்க இருந்து எல்லாமே ரிசீவ் ஆகும்யா. ம். அதுதான் இதை ரொம்ப அற்புதமான இடமால துரியத்தை சொல்லியிருக்கிறாங்க மகரிஷி. நீங்க சரி. சொல்றது நல்லா புரியுது. நான் ஏன் அங்கெல்லாம் போகணும், பேசாம இங்க இருந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கலாமே அப்படின்றீங்க. நல்ல ஆனா விளக்கம் மன கொடுத்தீங்க. அலைச்சூழல் குறையணும், மன அலைச்சூழல் குறையும். சரிம்மா, நன்றியா, நல்ல விளக்கம், சந்தோஷமா. வாழ்க்கை வளம். மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, வாழ்க வளமுடன். அம்மா, இப்ப இது ஜாப்ல வந்து வேலைகள்ல வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 7 வருஷம் இங்க துபாயில இருக்கிறேன். 7 வருஷம் ஒரே கம்பெனில வேலை பார்த்தேன். அப்புறம் ஒரு கம்பெனி மாறினேன். பவுனு ராஜம்மா பையனா? ஆமா, நான் தான். ஏன்பா ஏற்கனவே சொல்லியிருக்க கூடாதா? யாரோ மாதிரி பேர் பேசுறீங்க. இல்ல, பேர் சொன்னோன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைச்சேன் உங்களுக்கு. சாரி. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க. அதான் இல்ல ஆண்டி, நான் வந்து ஃபர்ஸ்ட் 7.5 இயர்ஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அப்ப அதுக்கடுத்து நான் ஒரு கம்பெனிக்கு சரி ஒரு நல்ல இது இருக்குன்னு மாறினேன். ஒரு வருஷம் மாறினேன். இப்ப 6 மாசம் அதுக்கு அடுத்து அந்த கம்பெனில கொஞ்சம் சரியில்லாட்டி இப்ப மாறிட்டேன். இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ப்ராஜெக்ட் கம்மியா இருக்கு, நீ வந்து ஒரு கான்பிடென்ட்டே தராம பேசுறாங்க. ப்ராஜெக்ட்ஸ் கம்மியா இருக்கு, நீங்க இந்தியால ஒரு பிரான்ச் இருக்கு, அங்க போற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு இதே தராம இருந்தாங்க. நான் வந்து இதை விட கம்மியா சேலரி வாங்குறப்ப எங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து இங்க 3 வருஷம் நாங்க இருந்தோம், ஒன்னா இருந்தோம். இப்போ வந்து ஜாப்ல வந்து அடுத்தடுத்து ப்ராப்ளம் வரதுனால நான் என்னோட ஃபேமிலியோட இருக்க முடியல. ஸோ அடுத்து என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு ஒரு சின்ன ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்லயே இருக்குது. பேசாம இந்தியாவுக்கு வந்துருங்க. என்ன நம்ம நாட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். பேசாம இந்தியாவுக்கு வந்துட்டு சந்தோஷமா நீங்க இருங்க. ஏன் அங்க இருந்துட்டு ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும்? இங்க இருந்துட்டு அம்மா அப்பா கூட தங்கச்சியோட இருக்கலாம் இல்லையா? குழந்தை வேற பிறந்திருக்குது, சொல்லவே இல்லை. அம்மா சொன்னாங்க எனக்கு. ஆமா ஆமா. அங்க இருந்துட்டு எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கணும்? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா உடல் ரீதியா, உளவியல் ரீதியா, இல்ல உளவியல் ரீதியா தான், உளவியல் ரீதியா தான் பிரஷர் இருக்குது. அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால சொன்னாங்க, பவுனே நீங்க நல்லா தவம் பண்ணுங்க, எனக்கு அதுக்கப்புறமா நான் வாட்ஸ்அப் கால்ல வருவீங்கல்ல, அப்புறம் வாங்க நான் பேசுறேன். நன்றி. சரி, வாழ்க்கலம். நன்றி. வாழ்க வளம். நன்றி இளையா. தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதுல வந்து நம்ம பர்சனல் இதெல்லாம் வந்து நம்ம தனியா பேசிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால நான் என்ன செய்யணும்னு கேட்க வந்தேன். நன்றி இளையா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க உங்களுடைய கேள்விகளை அம்மா கிட்ட கேட்கலாங்கம்மா. அம்மா வாங்க வாங்க. கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. சுசிலாம்மா வாழ்க வளமுடன். அம்மா புத்தாண்டு வணக்கம். உங்களை இன்னைக்குதான் புது வருஷம் பிறந்துட்டு பாக்குறேன். வாழ்த்துக்கள். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேங்கம்மா. நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்.
ஆமா, ரொம்ப ஆளுங்க நிறைய கை தூக்கி இருக்காங்க. அதான் சுசிலாமாவும் விரட்டுறாங்க கொஞ்சம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்மா. இப்ப நீங்க தவ பயிற்சியை பத்தி அழகா சொன்னீங்க. ராஜாராமா ஐயா கூட அதை பத்தி ஒரு சந்தேகம் கேட்டாங்க. இப்ப தவ பயிற்சி பண்றோம், இப்ப வீட்டு வாடகை, இதெல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க. இப்ப தவம் பண்ணும் போது இப்ப நம்ம எல்லாம் ஒரு நாள் இப்ப நீங்க போன ஸ்பீச்லயே சொன்னீங்க, அனாதத்துல நிறைய என்ன யாரோ ஒருத்தர் கேட்டதுக்கு என்ன மாதிரி கூட வரீங்க அப்படின்னு கூட சொன்னீங்க. இப்ப நம்ம முன்னோர்கள் 95, 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்க எந்த தவம் பண்ணாங்கன்னு தெரியல, யாரும் தவம் பண்ணது மாதிரி என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனா அவங்க தவ வாழ்க்கையே வாழ்ந்து கூட இருக்கலாம், அது தெரியாது எனக்கு. எங்க வீட்லயே நிறைய எல்லாருமே 90 வயசு மேலதான் எங்க எல்லாரும் இருந்தாங்க. அப்படி இருக்கையிலம்மா, இந்த தவம்ங்கிறது 2 வேளம் செஞ்சாதான் நீ வாழ முடியுங்கிற கட்டாயத்துல தள்ளப்பட்டது மாதிரி இருக்கு இப்ப நம்ம எல்லாம். நீங்க அதை செஞ்சாதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும், அதை செஞ்சாதான் நீங்க உடம்ப பாத்துக்க முடியும் அப்படிங்கிற நிலை மாறி போச்சு. அப்படியே இத தவம் செய்யறது தப்பே கிடையாது, அது கண்டிப்பா வேணும். ஆனா அப்ப எப்படிமா அப்படி வாழ்ந்திருப்பாங்க? அந்த ஜனத்தொகை காரணமா, அன்னைக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் காரணமா, அது தெரியல ஒண்ணு. அத நீங்க கொஞ்சம் நான் இப்ப நீங்க சொல்ல அந்த பெரியவங்களே நினைச்சுட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு. ரொம்ப சிறப்பு. அதேதாம்மா எங்க வீட்லயே நடந்திருக்கு. எனக்கு 96 வயசு வரைக்கும் பாட்டி இருந்தாங்க. ஒண்ணு அவங்களுடைய உடல் உழைப்புமா, அவங்களுடைய உணவு முறை, அவங்க வேலை செய்யும் பொழுதும் அவங்க மனம் அமைதியா இருந்துச்சு. அப்பவே அந்த கிளான்ஸ் சரியா இயங்க ஆரம்பிச்சதுமா. அவங்க செஞ்ச வேலையின் காரணமாகவும் மனம் அமைதியாக இருந்ததுனாலையும் ஒவ்வொரு மையமே சீரா இயங்குச்சு. சரியான உணவின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் சரியா நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு அந்த எமோஷனல் மூட்ஸ் எல்லாம் இல்லாம இருந்துச்சு இல்லையா? அதனாலேயே அவங்க இயற்கையாகவே அவங்க உடல்ல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் சீராக இயங்கி இருக்குது. அதனால அவங்க உடல் நலமும் மனவளமும் நல்லா இருந்திருக்குது. இப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த உணவு முறை இல்ல, உழைப்பு இல்ல, அதனால நாம தியானம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிருபாநிதி அம்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன். இல்ல அது உண்மைதான் நீங்க சொல்றத முழுக்க. ஆனா இப்ப நான் இப்ப ஒரு கல்யாண வீட்டுல இருக்கேன், நீங்க நம்பவே மாட்டி ஒரு ரூம்ப சாத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க ஸ்பீச்சை மிஸ் கூடாது, நாளைக்கு கல்யாணம் உங்க வீட்டுல. இப்ப கூட இதுல பேசுனா என்ன தோணுதுன்னா, கேட்டா நமக்கு ஏதாவது புரிதல் கிடைக்கும், என்னமாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கும். அதை விட்டுறக்கூடாது. மைண்ட் சொல்லுது 11 மணிக்கு போயிடணும்னு. இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாமோ, அது இல்லைன்னா இருக்க முடியல, அப்படி வந்துட்டோம். அப்ப அந்த அந்த மாதிரி அவங்க வாழல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இத வாழ்ந்தாதான் முடியுங்கிற நிலைக்கும் வந்தாச்சு. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து பாப்போம். நன்றிம்மா. சுசிலாமா, வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அம்மா உங்க நம்பர் கேட்டிருக்காங்க, அது போட்டுட்டுங்களா? ஆமா ஆமா, அதுதான் நான் டைப் பண்ணிட்டேன். 9343. நான் டைப் பண்ணிட்டேங்கம்மா. சரி, 9443 போட்டுட்டாங்க. 93 இல்லையா? இல்லம்மா, தப்பா. ஓகே, சொல்லுங்க. 93 443 527 33. நான் இந்த குரூப்ல போட்டிருந்தாங்க, அதை பார்த்து நான் டைப் பண்ணேன். இப்ப சரியா இருக்குதுமா. இன்னைக்கும் எங்க அறிவு திருக்கோயில்ல அரங்காவலர்கள் தினம் ட்ரஸ்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. நான் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். சரி, சந்தோஷம். இவங்களெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஆமாங்கம்மா. அடுத்த கேள்வி. அடுத்ததாக விக்கி ஸ்கை. ஏன் நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. அருள்நிதி துணை பேராசிரியர் பார்த்தசாரதி, மெல்பர்ன், ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். விக்டோரியா ஸ்கை மெடிடேஷன் சொசைட்டி. சிறப்பா இருந்துச்சுங்கம்மா, உங்களுடைய உரை மிகவும் சிறப்பு. ஐயம் ஏதும் இல்லை. எனக்கு இந்த ஞான சக்கரங்கள் புக்கு நாங்க படிச்சிருக்கோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே. அது நீங்க தான் எழுதுனீங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்கோர்ஸ் அந்த புக்கு சர்க்குலேஷன்ல போயிடுச்சு, அது எங்களால திரும்ப கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த புக்கு எங்க கிடைக்கும், அதை சொன்னா நல்லா இருக்கும். இப்ப என்கிட்ட தான் கிடைக்கும். ஓகே, அப்ப உங்களோட நான் பேசுறேமா பிறகு. நன்றி. இல்லைங்க, ஃபாரினுக்கு வர்றதுக்கு இப்ப துபாயில, குவைத்துல இருந்து பேசினாங்க 2 பேரு. இது சரியா புக்கு கிடைக்க மாட்டேங்குதான். யாராவது லோக்கல் வந்தாங்கன்னா நாங்க லோக்கல்ல இருந்து ரீச் பண்ணி நாங்க ரீச் அவுட் பண்ணிக்கிறோம். உங்களோட தனியா பேசுறேங்க பாப்பா, சரிங்களா? சரி, நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. கவிதா கோவிந்தராஜன்.
வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அந்த திரிவேணி சங்கமம் ரொம்ப அழகா சொன்னீங்க, வாரணாசி ரொம்ப அழகா சொன்னீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி. ஏன்னா உங்க ஃபேஸ் பார்த்தா நல்ல வைப்ரேஷன், அந்த அமைதியா இருந்தது இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு. இப்போ கர்ப்பப்பையில நம்ம இயற்கையாவே ஃபால்ட் இருந்தா அது சக்கரத்தினால வேலை செய்யுங்களா, இல்ல இயற்கையாவே ஃபால்ட்டா இருக்குங்களா? இயற்கையாவே ஃபால்ட் இருந்தா அந்த சக்கரம் வேலை செய்யுங்களா? இன்னொன்னு என்னன்னாக்க, ஒரு குழந்தை தரிக்கும் பொழுது தன்னுடைய தாய் தந்தனுடைய சக்கராஸ் எந்த நிலையில இயங்குச்சோ அந்த நிலைக்கு ஏத்த மாதிரிதான் அந்த குழந்தையினுடைய சக்கராசும் அமையும். இது சுவாதிஷ்டானத்துல உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை தரித்தால் ரொம்ப பயந்த சுவாபம் உள்ள குழந்தை பிறக்கும் என்று என்னுடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறேங்கம்மா. இப்ப எங்க அம்மா அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு இப்போ கர்ப்பப்பை அந்த மாதிரி இருக்குங்களா? கர்ப்பப்பை பிரச்சனையா? ஆமா. இல்ல, அது வந்து உங்களுடைய உங்களுடைய செயல் எப்படி இருந்துச்சோ அதுக்கேத்த மாதிரிதான் உங்களுடைய கர்ப்பப்பையும் இருக்குங்கம்மா. கர்ப்பப்பைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? கர்ப்பப்பை பிரச்சனை வந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருந்திருக்கிறீங்களோ அதன் மூலமாகத்தான் இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக இப்ப எனக்கு எங்க அம்மா வந்து கர்ப்பப்பை எடுத்தாங்க, எனக்கு கர்ப்பப்பை எடுத்துருவாங்களா அப்படின்னு பயந்தேன். ஆனா நம்ம பயிற்சியின் மூலமாக அந்த கர்ப்பப்பையை சரிப்படுத்தி இப்ப மெனோபாஸ் பீரியட் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கிறேன். அப்ப பயிற்சி நீங்க பண்ணுனீங்கன்னாக்க இந்த கர்ப்பப்பை பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். இல்லம்மா, இயற்கையாவே இல்லம்மா, மொட்டையா இருக்குங்களா அந்த வாய் பகுதியெல்லாம் இல்ல. நான் வந்து தான் எடுத்தேன் குழந்தைய. அப்படியா? நான் கேக்குறேன், அதனால சக்கரத்தினால ஃபால்ட் வருங்களா, இல்ல இயற்கையாவே ஃபால்ட்டா? இயற்கையா இருக்குமா? இது இயற்கையில தான் இந்த மாதிரி இருக்குதுமா. அப்ப நம்ம இப்ப தியானம் பண்ணா அந்த சக்கரம் எல்லாம் ஒர்க் ஆகுங்களா? கட்டாயமா. அதனாலதான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றோம். தியானம் பண்ணுனா கட்டாயமாக ஆழ்ந்து ஒவ்வொரு சக்கராஸ்லயும் பண்ணுனீங்கன்னாக்க உங்களுக்கு இயங்கும். அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா, வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அம்மா இதெல்லாம் கேட்கும்போது புதுசா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள். வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகனா அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன்ங்கம்மா. நாங்க ஊட்டில இருந்து பேசுறோம். நான் இப்பதான் ஒரு 20 நாளா நான் இந்த கிளாஸ்ல சேர்ந்திருக்கிறேங்கம்மா. அதுக்கு முன்னாடியும் நான் இந்த கிளாஸ கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அம்மா மூலியமா. ஆனா இப்ப என் தங்கச்சி மூலியமா இது நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறேம்மா. இப்ப கிளாஸ்ல அட்டன் பண்ணி தியானம் எல்லாம் பண்றேன். நீங்க சொன்ன இதுல துரியத்து வரைக்கும் நீங்க சொன்னீங்களம்மா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இதெல்லாம் நீங்க சொல்லதாம்மா எங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சுது. உண்மையிலுமே நீங்க சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் எனக்கு இப்ப ரொம்ப புரிஞ்சுது. இனிமேலும் நாங்க இந்த கிளாஸ்ல நீடிக்கணும்மா. ஏன்னா நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேரண்டி வேரண்டின்னு சொன்னதுல ரொம்ப அர்த்தம் இருக்குங்கம்மா. ஒரு பெண்களோட இதுல எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கிறதே நான் இப்பதான் உங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் ரொம்ப மனசுல பதிஞ்சுதுமா. தெரியாத விஷயம் கூட இதன் மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்களம்மா, ஒவ்வொன்றும் நம்ம உணர்வு பூர்வமா உட்கார்ந்தாதான் அதோட இது புரியும்ட்டு. இப்ப நாங்க துரியத்து வரைக்கும் இது வரைக்கும் உச்சி மண்டை வரைக்கும் வரணும்னாங்கம்மா, அத நினைச்சுதான் உட்காரணுங்களா? இப்பதாங்கம்மா நீங்க ஆரம்பத்துல வந்திருக்கிறீங்க. ஆக்னை துரியம் உச்சியில இருக்கிறதுக்கு பேரு துரியம். வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் பண்ணணும். இன்னும் மேலும் அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்குது. இந்த 3 நிலை அகத்தாய்வு பயிற்சிகளுக்கு நீங்க போங்க. அதுக்கப்புறம் இந்த 9 மைய தியானத்தை நீங்க கத்துக்குவீங்க. உங்களுடைய ஆர்வம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. தொடர்ந்து சத்சங்க தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் வேணும். தொடர்ந்து இந்த கிளாஸ்ல உட்கார்ந்ததுல இருந்து எவ்வளோ மனசுல ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட இதுல உட்காந்து எங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறது நடக்கும். ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க ஒரு குரூப்ல, குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு எழுதி வச்சிடுறாங்க.
அது யாராலையும் மாத்த முடியாதுன்ற ஒரு வார்த்தையில எனக்கு மனசே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்கம்மா. நிச்சயமாமா, ஏன்னா எது நடக்குமோ அது நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும். பாப்பாக்கு அக்செப்ட் அஸ் இட் திருமணம் இஸ். நடக்கணும்ன்றது ரொம்ப தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தாம்மா அது. எல்லாரும் பேசுறது, அது கேட்கறது, அதுல இருந்து நான் இப்போ எவ்வளோ வெளியே வந்துட்டேன். இப்போ எனக்கு இது காலம் கணியணுமா அம்மா, காலம் கணியணும், அதுக்கேத்த மாதிரி எல்லாமே நடக்கும். வாழ்த்திக்கிட்டே நடக்கும். இருங்க, நல்லது நடக்கும். அததாம்மா நீங்க நீங்க ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்த்துறது, இது மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், தியானத்துல இப்படி இருக்கணும்ன்றதுலயே எனக்கு மனசு ஒரு தெளிவு வந்துருச்சுங்கம்மா. சந்தோஷமா, இன்னைக்கு சந்தோஷம். இன்னைக்கு நீங்க சிரிச்ச முகமா இந்த இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா நீங்க சொன்னது. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிகளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து செய்யுங்க. அம்மா சொன்ன 3ஆம் நிலை அகத்தாய்வுல தான் உங்களுக்கு 9 மைய தவம் வரும். அது வரைக்கும் பொறுமையா எல்லா பயிற்சியும் கத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள். அடுத்ததாக வேதாந்த் 2006 நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் 2023 ஆழியார் அறிவுத்திரு கோயில்ல அடலசன் கேம்ப்ல நான் தவம் பயின்றேன். அதுக்கப்புறமா 3ஆம் நிலை அகத்தாய்வு வரைக்கும் நம்ம சிதம்பரம் அலுவலர் கலை மன்றத்திலேயே கத்துக்கிட்டு இப்போ ஆழியார் அறிவுத்திரு கோயில்ல அந்த வாட்ஸ்அப் மூலியமா தினமுமே ஜூம்ல 5:15 மணி காலையில 9 மைய தவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னுமே இந்த ஞான சக்கரங்கள் எல்லாம் ஒன்றி அந்த ஆழ்ந்து தவம் பண்றதுக்கு சில தவ நுணுக்கங்களே எனக்கு சொன்னா நல்லா இருக்கும். இந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இன்னும் நல்லா எஃபெக்டிவா பண்றதுக்கு கொஞ்சம் சொன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சிதம்பரம் இவரு தானே இருக்கு, பிரகதீஸ்வரர் ஐயா தானே தலைவர் உங்களுக்கு? ஆமாமா, சிதம்பரத்துல. ஆமா, நான் இப்போ மௌனம் நடத்த போகும்போது சிதம்பரத்துல இருந்து வந்திருந்தாங்க. நான் ஐயாக்கு வேணா அந்த புக்கை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுல கொஞ்சம் நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. நீங்க பிரகதீஸ்வர ஐயாட்ட சொல்லுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்க, நான் புக் அவருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அதுல கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்குது, இன்னும் ஆழ்ந்து தவம் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும் தம்பி. ரொம்ப சந்தோஷம். அடலசன் ஸ்கூல்ல அடலசன் கிளாஸ் பயின்றதுனால வயது இளம் வயது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அவர் மியூட் ஆயிட்டாருங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. சிவசக்தி அன்மியூட் கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஒரு முறை மைக்கை டச் பண்ணுங்க. அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? அம்மா லெஃப்ட்ல ஓரமா மைக் இருக்கும், அதுல லேசா டச் பண்ணிருங்கம்மா. நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? அம்மா வாழ்க. சிவசக்தி அடுத்தது கூப்பிட்டுருங்க. அடுத்தது யாரும் இல்லைங்கம்மா. சரி சரி, மிக சிறப்புங்கம்மா. குமரேசன் ஐயா உங்களுடைய கேள்விகள் அம்மா கிட்ட கேட்கலாங்க. அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லா இருந்துச்சு மேடம். இதுல இந்த விசுக்தி சக்கரா அதுல அது மூலமா அதன் பயன் பார்த்தீங்கன்னா இது உணவின் அளவு குறையும் மற்றும் ஆற்றல் குறையாது இல்லைங்களா? ஸோ இதனால நாடு முழுசும் உலகம் முழுசும் இதை கொண்டு போயிட்டு நிறைய மக்கள் உலக மக்கள் எல்லாருமே இதை பண்ண உணவின் அளவு குறையும், உணவு உற்பத்தி மிச்சப்படுத்தலாம். நேச்சர் ஆஃப் சோர்சஸ், அது இயற்கை வளத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால இதை பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. வேற ஒன்றும் கேள்வி இல்லை. எல்லாம் அற்புதம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றி. உணவு அளவு குறையும்னு சொன்னது நம்ம உடலுக்கு ஏற்ற அளவுக்கு உணவு சாப்பிட்றோம். அப்ப உணவு அளவு கம்மியாயிருச்சுன்னா சக்தி கிடைக்காதோன்னு சிலர் நினைச்சிருவாங்க இல்லையா? அதனாலதான் நான் என்ன சொன்னேன், சக்தி கிடைக்கும், உணவின் அளவு கம்மியாகும் அப்படின்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. இதற்காக எல்லாருமே செஞ்சாங்க அப்படின்னாக்க உணவு உற்பத்தி
உணவு தட்டுப்பாடு வராது, அந்த மாதிரி பெரிய லெவல்ல யோசிக்கிறீங்க. அதாவது தட்டுப்பாடு உங்களுடைய வராதுன்னு சில சில நாட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னாக்கா அங்க வறுமை நம்ம நாட்டுல வறுமை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணலாம், நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம். இது பூமி உள்ள வரைக்கும் பஞ்சமே வராது. அதான் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில். மனவளக்கலை 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 எல்லா நாட்டிலையும் போய் சேர்ந்து இந்த தவங்கள் பயின்றால் வளமாக இருக்கும், உலகம் படிப்படியா சிறப்பாக இருக்கும் என்பதுதான் படிப்படியாக மனத்தின். அது நடக்கும். சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அவ்வளவுதானே கொஸ்டின்? நன்றிங்க, நன்றி. யாரோ புக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாங்கம்மா. சாட்ல புக்கு 150 புக்கு. இப்ப சென்னையில ஒரு 60 புக்கு வாங்கினாங்க, அவங்களுக்கு 100 ரூபாய் தான் கொடுக்குறேன். 50 ரூபாய் மன்ற டொனேஷனுக்கு மொத்தமா வாங்கினேன். ஓகே. அடுத்ததாக உமையாளம்மா. உமையாளம்மா இருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் அம்மா கிட்ட கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. அம்மா இப்ப ஜீரண இது இருந்ததுன்னா நம்ம மணிப்புரக சக்கரத்துல எப்படிமா நம்ம செஞ்சு அதை சரிப்படுத்துறது? ஒண்ணும் இல்ல, எந்த இடத்துல நீங்க செய்றீங்களோ மணிப்புரகம், அதாவது மூலாதாரத்துல இருந்தீங்கன்னாக்கா அங்க ஜனன உறுப்புகள் நல்லா சீராக இயங்கும். சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மணிப்பூரக தியான தவம் பண்ணும் பொழுது அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், கணையம் எல்லாமே சீரா இயங்கும் போது அஜீரண பிரச்சனை என்பது நீங்கும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஜீவகாந்த தடை ஏற்பட்டுச்சுனாக்கா அந்த தடை நீங்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குதுமா. மணிப்பூரக தவம் பண்ணனால இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஜீவகாந்த தடை நீங்கிரும். ஆமா, ஜீவகாந்த தடை நீங்கிரும். என்னமா? ஆமா, தடை நீங்கி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுதுமா. எந்த நோய் வந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு சொல்றோம்? ஜீவகாந்த தேக்கம், தடை இதெல்லாம் இருந்தா தானே வரும்னு சொல்றோம். அப்ப இந்த தியானம் பண்ணும்போது அந்த தடைகள் எல்லாம் நீங்கிருதுமா. சிறப்புமா சிறப்புமா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆழியாறில் ஞான சக்கரங்கள் புத்தகம் கிடைக்குமான்னு போட்டிருக்கீங்க. ஆழியாறு லைப்ரரியில நான் புக்கு ஒரு 3 புக்கு போட்டு வச்சிருக்கிறேன். லைப்ரரியில இருக்குது. ஆழியாறு லைப்ரரியில ஞான சக்கரங்கள் இருக்குது, படிக்கலாம். ஆனா அங்க விற்பனைக்கு கிடையாது. விற்பனைக்கு நான் தான் அனுப்பணும் உங்களுக்கு. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாண்டி செல்வி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, இந்த புக்குக்காக தான்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன். உங்களுக்கு போன்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பணுமாமா புக் வேணும்னா? ஆமா, மெசேஜ் அனுப்புங்க, உங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு புக் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீனாட்சி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. நன்றிமா வாய்ப்புக்கு. அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையா இருந்தது ஸ்பீச். நான் இப்போ ரெகுலரா இந்த 9 மைய தவம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சனி செவ்வாய்க்கிழமையில பஞ்சபூதம் பண்றேன். இந்த இது 9 மைய தவம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது பரவாயில்லையாம்மா? இது ஓகேவாமா? என்னோட வயசு 61. கொஞ்சம் டிப்ரெஷன்ல தனியா இருக்கேன். நானும் எங்க வீட்டுக்காரர் அவர் மட்டும்தான், நாங்க 2 பேர் மட்டும்தான் தனியா இருக்கோம். கொஞ்சம் இருங்க, தனியா இருக்கோம் ஏன் சொல்றீங்க? வீட்டுக்காரர் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அம்மா, வாழ்க்கை துணை இருக்கிறாருமா. இதுல என்ன மன உளைச்சல் இருக்குது? நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த வயதுல எனக்கும் 61 தான் ஆகுது. சரிங்கம்மா. ஆனா ரொம்ப அழகா அமைதியா இருக்கீங்கம்மா. லட்சுமி கணேஷ்மா இருக்கீங்கம்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி. தனியா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கை துணையோட சந்தோஷமா இருங்க. டிப்ரெஷன் வருது, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இனி நமக்கு மனவளக்கலை கிடைச்சிருக்குது. சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இந்த தியானம் டெய்லியுமே நீங்க 9 மைய தவம் பண்ணுங்க. எல்லா கிளாஸும் நல்லா சீரா இயங்கும். ரெண்டாவது, அமாவாசை பௌர்ணமி காலங்களுக்கு நீங்க பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்ணுங்க. ஏன்னா ஆழியார்ல கூட பாத்தீங்கன்னாக்கா காலையில 9 மைய தவம் தான் போடுறாங்க. அப்ப டெய்லியுமே எல்லா தவமும் இதுல அடங்கிருது. ஆக்னை, துரியம், சாந்தி, துரியாதீதம் எல்லாமே இதுல அடங்கிருது இல்லையா? அதே பண்ணுங்க. உங்க வாழ்க்கை துணையோட நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டிப்ரெஸ் ஆகாதீங்க.
நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றி. அதாவது மக்கள் சொல்லுங்க. வந்து கிடைக்கிற இது வந்து எப்படிலாம் அவங்களா டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை துணையோட நல்ல, அதாவது இவ்வளவு நாள் குழந்தைங்க அப்படி எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஆமா ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்ப நம்ம ஜாலியா இருக்கிறது, நம்ம குழந்தைங்க நம்மள ஃப்ரீயா விட்டுருக்காங்களே, அது எவ்வளவு சந்தோஷம். பாருங்க, அது நினைக்காம தனியா இருக்கிறேன்னாங்களே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு கூட அதான் கேட்கணும்னு அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கம்மா லைஃப. குழந்தைங்களும் அதான் சொல்றாங்க. இப்ப நாங்க கூட தனியா தான் 2 பேரும் இருக்கோம். குழந்தைங்க என்ன சொல்றாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நாள் வந்து ஃபீஸ் கட்டணும், அதை பண்ணணும், சமையல் பண்ணணும்லாம் நிறைய சுசிலாமா ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க. சுசிலாமா நாங்களும் தனியா தான் இருக்கோம் 2 பேருமே. அததான் சொல்றேன். குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் குழந்தைங்க வந்து நம்மள சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, உங்க லைஃப் ஆமா என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க. ஆனா அதை இதுவரைக்கும் விட்டுட்டு அவங்களுக்காக வாழ்ந்தோம் இல்லையா? குழந்தைகளுக்காக வாழ்ந்தோம். இப்ப நமக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வோம். தியானம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து ஒரு சந்தோஷமா எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த பயிற்சிகள்லாம் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லாம நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா அது எவ்வளவு ஒரு நம்ம வரமா எடுத்துக்கணும் இல்லைங்களா? எனக்கு நெகட்டிவா தானே நினைக்கிறாங்க மக்கள். அதாவது அந்த மாதிரியான ஒரு பொல்யூஷன் ஆயிடுச்சுங்கம்மா. அம்மா கூட கேட்டாங்க இல்லைங்களா, முன்னெல்லாம் இந்த தியானம் பண்ணாங்களா, உடற்பயிற்சி பண்ணாங்களா? அப்பெல்லாம் பொல்யூஷன் இல்ல. மனம் நல்லா ஜீவகாந்த களமே வந்து நல்லா இருந்தது. இப்ப எல்லா ஜீவகாந்த களமே வந்து புல்லிட் ஆயிருக்குன்னு மகரிஷியே ஒரு புக்ல எழுதியிருக்காரு. அதனால வான்காந்த களம், ஜீவகாந்த களம் பொல்லிட் ஆயிருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சாதான் அதை மீறி நம்ம வந்து ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றிகள் அம்மா. நிறைய விஷயங்கள் நாங்க ஷேர் பண்ணிட்டீங்க. நிறைய தெளிவும் கிடைச்சது எங்களுக்கு. எப்படி லைஃப் நம்ம என்ஜாய்மெண்டா வச்சுக்கிறது, அதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. இப்ப பிறந்தது மகிழ்ச்சியா வாழறதுக்கு தான். நிகழ்ச்சியை நல்லா சிறப்பா தொகுத்து வழங்குனீங்க. சுசிலாமாவுக்கு நன்றி. சந்திராமா எனக்கு முதல்ல மெசேஜ் போட்டாங்க, நான் வர வேண்டியது. அவங்க வீட்டுல ஏதோ விஷயம் இறுதி அன்பராக ராதா வெங்கட், நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் உங்க ஃபேனே. ஹலோமா, நான் ராதாமா பேசுறேன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். 2 பேரும் இருக்குது இனிமேல் தான் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் வயசாக ஆக இந்த ஜென்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் முடியவே இல்லைம்மா. அதுக்கு என்ன ஒரு தீர்வு சொல்லுங்க. எவ்வளவோதான் கோவத்தை அடக்கிக்கிறோம், எல்லாம் கண்ட்ரோல் பண்றோம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், கோபம் வராம பாத்துக்கணும், அமைதியா இருக்கணும். அது அமைதியா இருந்தாலே இன்னும் 2 நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுமா, அது மாதிரி. ஆனா நாங்க 2 பேருமே அடிக்கடிக்கு ஆழியார் வருவோம், ஸ்பீச் எல்லாம் கேட்போம். நான் வந்து ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டாதான் இருக்கிறேன். அது என்னம்மா வழி? இது அம்மா அகத்தாய்வு நல்லா பண்ணணும், மௌனம் நிறைய இருங்க. நான் தேர்ஸ்டேனா வாரம் இருக்கிறேம்மா. அம்மா அது ஆழ்ந்த நிலையில இருக்கணும்மா, ஆழ்ந்த நிலையில இருங்க. ஆழ்ந்த நிலையில தான்மா இருக்க முடியல நம்மளால. அது ஒண்ணா நான் ஒத்துக்கிறேன். அதத்தான் சொல்றேன். ஆழ்ந்து போகணும், தியானத்துல ஆழ்ந்து போகணும், மௌனத்துல ஆழ்ந்து போய் அகத்தாய்வு பண்ணுனீங்கன்னாக்கா கோபம் வரவே வராது. கோபம் வர்றதுக்கு என்ன காரணம், கோபத்தினால என்னத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. எதையுமே நம்ம கோபத்துல சாதிக்கல, எதுவுமே சாதிக்க முடியாதுன்றதெல்லாமா நான் புரிஞ்சுக்கின்னு தான்மா இருக்கிறேன். புரிஞ்சுக்கின்னு தான் எவ்வளவோ விட்டு கொடுத்து போறோமா. அப்போ அவங்க கோபப்படும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற வாயை மூடிக்கங்க சௌரியா, அவ பாட்டுக்கு அந்த நேரத்துல காது கேட்காம இருந்துக்கங்க, அந்த நேரத்துல காது கேட்காத மாதிரி இருந்துக்கங்க. சரிங்கம்மா. உங்க ஸ்பீச் வந்து மௌனம் வந்து ஆழியார்ல நான் ஒரு தடவை அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், நவம்பர்ல முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த முறை வரும்போது அடுத்த முறை வரும்போது எனக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அன்பொழியில பாருங்க, தெரியுமா? அமுதாமா இனிமே போறாங்க, அமுதாமா போறாங்க, நேத்துதான் பேசினாங்க, அமுதாமா போறாங்க. ஆமா, அதுக்கு போறோம்.
உங்க ஸ்பீச்ச கேட்கணுமே. நீங்க எப்போ? நான் வரும்போது அங்குலியில பாருங்க, நான் வரும்போது நீங்க வாங்க பார்க்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. சினம் தவிர்த்தல் பயிற்சியை நிறைய பண்ணுங்க. அம்மா பயிற்சி பண்ணனாலும் அங்க சினம் வர மாதிரி தூண்டி விடுறாங்க, இவங்க என்ன செய்வாங்க? இல்ல அது ரியாக்ட் பண்ணவே கூடாதுன்னு மகரிஷியா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சினம் தவிர்த்தல் பயிற்சி சொல்லி. அப்ப நீங்க என்ன சரியா பண்ணலன்னு அர்த்தம். நீங்க நிறைய பண்ணுங்க. நாங்களாம் எவ்வளவு விஷயம் சொல்லவா அம்மா? இன்னொரு விஷயம் சொல்லவா? ராதாமாவா அவங்க கேட்டாங்க. எனக்கு சினமே வராதுமா. எனக்கு கூட அப்படிதான்மா, அப்படிதான் இருக்கிறேன். ஆழியார்ல சாமிஜி எனக்கு கொடுத்த 2000 சாமிஜி எனக்கு ஆழியார்ல கொடுத்த சப்ஜெக்ட் சினம் தவிர்த்தல். சினத்தை பற்றி பேச தகுதியானவர்கள், சினத்தை தவிர்த்தவர்கள் தான் சினத்தை பற்றி பேச தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் கொடுத்தாரு. எங்க கணவன் மனைவி 2 பேருக்குள்ளாரையுமே இதுவரைக்கும் 45 ஆண்டு காலம் ஆச்சு திருமணமாகி, இதுவரைக்கும் எங்களுக்குள்ளார பிணக்கு வந்தது இல்ல. அதை சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாமே நம்ம கிட்டதாமா இருக்குது. நம்ம நடந்துக்கிற விதத்துலதான். சிறப்புங்கம்மா, சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அம்மா நிஜமா பாராட்டணுங்கம்மா. சினம் இல்லாம நீங்க வாழ்க்கை நடத்துறீங்கன்னும் போது அது பெரிய ஒரு, ஆனா அதுல சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த சினம் வந்தது அப்பப்ப ஒரு இப்படி சொல்றீங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சண்டை போடாம நீ பேசிய நான் பேசியான்னு சொல்றேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கல மேம், நான் அந்த நரக வேதனையை நான் பட விரும்பல அப்படின்னு சொல்லுவேன் நான். அது ஒரு சில நேரங்கள் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஓ சே, இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆனமா அப்படின்னு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் திக் போட்டு போயிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா சில்லியா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு இவ்வளவு பெரிய மனவேதனை, எவ்வளவு மனவேதனை இருக்குது. கண்டிப்பா தேவையா நமக்கு? தேவையா? அது பயிற்சி மூலமா தாங்க அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு, அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்தவங்களுக்கு தான் அது கஷ்டம் இல்லைங்களா? உணர்ச்சி வயம் இல்லாம உணர்வு நிலையில இருக்கவங்களுக்கு அது ஈஸி தான். அப்ப அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கவங்கல இருந்து நாம கொஞ்சம் பழகிக்கணும். வேற ஏதாவது கேள்வி கேட்க அன்பர்கள் இருக்காங்களாமா? இல்லைங்க, ரொம்ப நன்றி. நான் உங்களை பாராட்டுறதுக்காக தான் சொன்னேன். நீங்க சின்னமே இல்லாம வாழ்ந்தீங்களே, அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேங்கம்மா. ரொம்ப நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க